தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்திருக்கப்பட்டிருக்கிறது. மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 60 வயது முதியவர் பத்ரசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 60 வயது முதியவர் பத்ரசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பத்ரசாமி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தாவேகா ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பத்ரசாமி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 60 வயது முதியவர் பத்ரசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பத்ரசாமி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 60 வயது முதியவர் பத்ரசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 60 வயது முதியவர் பத்ரசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பத்ரசாமி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.